ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் நல்ல கனி தருவீர்கள். நானே திராட்சை கொடி, என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் நல்ல கனி தருவீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை நமதாக்கி கொண்டு இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அழைக்கிறார், ஆனால் அவர்கள் வரவில்லை. அவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சி ஒளிந்து கொள்கிறார்கள். ஏன் என்று கேட்டபொழுது, அவர் உண்ணக்கூடாது என்ற செடியிலிருந்து அவர் உண்பதை ஆண்டவர் கண்டுகொள்கிறார். பிறகு அனைவருக்கும் சாபம் கொடுக்கிறார். சாபம் கொடுத்து அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆண்டவர் தான் படைத்தார். அவர் எப்படி தான் படைத்த பிள்ளைகளை விட்டுவிட முடியும்? அதனால் மனமோந்து அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் சாபம் கொடுத்து விட்டார். அதற்கான தண்டனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். செய்த தவறுக்கான தண்டனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தண்டனை கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு தாயன்போடு அத்தி இலையை அணிந்திருந்த அவர்களுக்கு தோளால் ஒரு ஆடை செய்து ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு ஏதனிலிருந்து அவர்களை வெளியே அனுப்புகிறார். இதுதான் முதல் வாசகம். ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பதன் நோக்கம், இவன் தான் சொல்வதை கேட்காமல் மனைவி சொன்னதை கேட்டான். மனைவி ஆண்டவர் சொன்னதை கேட்காமல் பாம்பு சொன்னதை கேட்டாள். இப்பொழுது இங்கே கடவுளை இவர்கள் மறக்கிறார்கள், அருளை இழக்கிறார்கள். அருளை இழந்த பிறகு உலக பாங்கான காரியங்கள் எப்படி இருக்க போகிறது? இந்நாள் வரை ஏதன் தோட்டத்திலே அவர்கள் கஷ்டப்படவில்லை, எதற்காகவும் வருந்தவில்லை, வேர்வை வரவில்லை, நெத்தி வேர்வை இல்லை. ஆனாலும் எங்கே கடவுளுடைய அருளை இழந்தார்களோ, இழந்த பிறகு அவர்கள் இந்த வலியையும் வேதனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுளோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது உலக பாங்கான எண்ணங்கள் நம்மை தீண்டாது. உலக பாங்கான எண்ணங்களோடு நாம் கடவுளையும் அணுக முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவார், ஒரே மனிதர் 2 தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது. செல்வத்திற்கும் கடவுளுக்கு பணி செய்ய முடியாது. அதனால் உலக பாங்கான காரியங்களிலே ஆதாமும் ஏவாளும் சாத்தானோடு இணைந்து செயல்பட்டதால் அவர்கள் கடவுளுடைய அருளை இழந்தார்கள். அதனால்தான் வலியும் வேதனையும் நிறைந்த இந்த உலகத்திற்கு அவர்கள் தங்களுடைய பணியை செய்ய ஆரம்பித்தார்கள். இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்திலே சொல்லி இருப்பார். இந்த உலகத்திற்கும் தலைவன் வர இருக்கிறான், அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருப்பார். ஆக இந்த பூமியானது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. அப்படி என்றால் இது நம்முடைய தாய்நாடு அல்ல, நம்முடைய தாய்நாடு விண்ணகமே. அதனால் இருக்கின்ற வரை இறைவனுக்காக வாழ முயற்சி செய்வோம். கடவுளுடைய வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். கடவுளுக்கு ஒவ்வாததை நாம் செய்ய வேண்டாம். கடவுளுக்கு எது தேவைப்படுகிறதோ, கடவுளுடைய பிள்ளையாக இருக்க நமக்கு வாய்ப்பு எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்போது கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவரோடு ஏறத்தாழ 3 நாட்கள் மக்கள் பயணம் செய்கிறார்கள். அவர்கள் பசியால் சோர்ந்து களைப்புற்று இருக்கிறார்கள். அவர்கள் உண்பதற்கு உணவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன். எப்படி? அத்தி இலையை அணிந்து ஆடையின்றி இருந்தோம், உம்மீது உம்மை பார்க்க அச்சமாக இருக்கிறது சொன்ன பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு தோளாலான ஆடை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? அதுபோல தம்மோடு 3 நாள் இருக்கிறார்கள். கடவுளோடு இருந்த ஆதாமும் ஏவாளும் ஒரு பாவத்தினால் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். அதனால் 3 நாட்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த மக்களை பார்த்து அவர்கள் களைப்புற்று இருப்பதை கண்டு அவர் உணவு கொடுக்க முயற்சி செய்கிறார். உங்களிடம் எவ்வளவு உணவு இருக்கிறது என்று கேட்டபொழுது 7 ரொட்டிகள் இருக்கிறது, அனைவரையும் வரிசையிலே அமர சொல் என்று அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். சில மீன் துண்டுகளும் இருந்தன, அதையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். மீதம் உள்ளதை 7 கூட நிறைய எடுத்ததாக மார்க்கு செய்தியாளர் பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, ஏறத்தாழ 4000 பேர், 4000 ஆண்கள் உண்டதாக சொல்லப்படுகிறது. இங்கே இந்த வாசகத்தையும் முதல் வாசகம் நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது கடவுள் அவரை நாடி தேடி வருகின்றவர் மீது இரக்கம் கொள்கிறார், பரிவு கொள்கிறார். அவரை தாண்டி அவரை விட்டு விலகி செல்கின்ற பொழுது, நாம் அவரிடமிருந்து விலகி செல்கின்ற போது அதற்கான தண்டனையை நாம் பெறுகிறோம். அவரோடு இணைகின்ற பொழுது, அதாவது கொடியோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் அந்த செடிக்கு மதிப்பு. அது தரித்து விடும்போது காய்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். நாம் கடவுளோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் நமக்கானவர். அந்த கடவுளை விட்டு நாம் விலகாமல் இருக்க உலகப்பாங்கான எண்ணங்களை விட்டு விலகுவோம். நீங்கள் வாங்குகின்ற தங்கம் உங்களுக்கு மதிப்பை தான் கொடுக்கும், வாழ்வை கொடுக்காது. நீங்கள் உண்ணுகின்ற உணவு உங்களுக்கு பசியை தான் அடக்கும், வாழ்வை கொடுக்காது. நீங்கள் அருந்துகின்ற தண்ணீர் உங்கள் தாகத்தை தான் போக்கும், அது வாழ்வை கொடுக்காது. உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஒரே ஒருவருக்கு மட்டுமே வல்லமை இருக்கிறது, அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
ஜீவனும் வழியுமாக இருக்கிற நம் ஆண்டவரை தேடி செல்வோம். உலக பாங்கான ஆசைகளை களைவோம். ஆண்டவருக்குரிய மக்களாகவே வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.